மாசத்துல 2 வாரம் ஆ, அந்த மாதிரி ஆ. போயிட்டு ஃப்ரெண்டை பார்த்துன்னு வரோம். சும்மா ஃப்ரெண்டை தினைக்கும் பார்த்துட்டு போயிட்டு வருவீங்க. இருக்கோம். தினம் போக மாட்டீங்க. தினம் போக மாட்டாராமே ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்க. தினைக்குலாம் போக மாட்டேன். போக மாட்டீங்க. போனீங்கன்னா என்னெல்லாம் பண்ணுவீங்க? போனோன்னா அவங்க கூட போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு ஜாலியானா என்ன? கேம் அப்படின்னா விளாண்டுருப்போம். டான்ஸ் எல்லாம் பாட்டெல்லாம் பாடுவாரா ஃப்ரெண்டு? ஃபோனில் கேம் விளாண்டு இருப்போம். ஃபோனில் கேம் ஆடுறதுக்கு நீங்கள் 300-400 செலவு பண்ணி போவீங்க. சரி, அப்படியே சுற்றின்னு பைக் இருக்கு. பைக்கில் போவீங்க. ஃப்ரெண்டு யாரோட பைக்கு? ஃப்ரெண்டு பைக் இருக்கு. சரிங்க. அவன் பைக்கில் வெளில எங்கேயா கடை போயிட்டு வருவோம். சும்மா அந்த மாதிரி ஏதாவது சாக்லேட் வாங்கிட்டு வருவோம் போயிட்டு. சாக்லேட் வாங்குறதுக்கு பைக்கில் போவீங்க. சரி, அப்புறம் அதுதான். அவ்வளோதானா? சரி, நான் கேள்விப்பட்ட சில விஷயங்கள் அம்மா அப்பா சொன்னது. சரியா? இப்போ வந்து நம்ம நேராகவே பேசுவோம். என்ன? அதுக்கு உண்டான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? தைரியமாக சொல்லு. உங்களால் அம்மா அப்பா வந்து 7-8 வீடு காலி பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. பிரச்சனை அதிகமாகி. நான் என்ன சொல்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு. அதனால் வந்து அப்பா சொல்கிறாரு 7-8 வீடு இது வரைக்கும் மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்தது. வீட்டில் நீங்கள் சில விதமாக பல விதமாக பேசுறதுனால நடந்துக்கிறதுனால பிரச்சனை ஏற்பட்டு காலி பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. என்னெல்லாம் பண்ணீங்க? என்னெல்லாம் பிரச்சனை? நீங்களே சொல்லிட்டு வாங்க. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை. தெருவில் என்னப்பா? பழைய ஏரியாவில் இங்கே பூந்தமல்லியில் இருந்தோம். சரி. இவன் கடைக்கு போயிட்டு வந்தான். அப்போ வரும்போது 4 பேர் உட்காந்து சரக்கு அடிச்சிருந்தாங்க. ம், அவங்க ஏதோ கூப்பிட்டு போதையில் ஞாயிற்றுக்கிழமை ஏதோ பேசியிருக்காங்க நம்மள. ம், நாங்கள் கடைக்கு போகும்போது போதையில் கலாய்ப்பானுங்க. ம். அதுக்கப்புறம் எங்கள் அக்காவை வச்சு கலாய்ப்பாங்க. அது ஒரு வாட்டி கோவமாயி அதனால ஒரு சண்டை வந்துச்சு. அக்காவை வச்சு கலாய்ச்சாங்கன்னா அவனுங்க போதைக்கு அவனுங்க கலாய்ச்சானுங்க. நீங்கள் திரும்ப அடிச்சிங்களா அவங்கள? ஆஹா, அவனுங்க 10 பேர்கிட்ட இருந்தாங்க. நாங்கள் 3 பேர் நின்று அவனுங்க எல்லாரும் சேர்ந்து அச்சானுங்க. இவன் என் கூட ஒரு பையன் இருந்தான் ஃப்ரெண்டு. அவங்க எல்லாரும் சேர்ந்து தடுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனர்லாம் வந்து ஹவுஸ் ஓனர் காலி பண்ண சொல்லி அங்கேருந்து காலி பண்ணிட்டோம். முன்னாடியே வந்து இந்த பையனோட இது பழக்கம் இருக்கிறதுனால காலி பண்ண சொன்னாங்க. எல்லாமே சொல்லிட்டேன். நான் சொல்லாதெல்லாம் போக மாட்டேன். எல்லாமே சொல்லுவேன். சரியா? பேசுங்க. சொல்றாங்க சொல்லு. என்ன சொல்லுங்க? சொல்லுப்பா, சொல்லு. நீ பேசுங்க, அதுக்கப்புறமாட்டு நான் சொல்றேன். நீங்கள் சொல்லுங்கள், என்ன காரணம் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் அவர் இல்லைங்க மேடம், அந்த சொல்லுங்க. சண்டைக்கு முன்னாடியே காலி பண்ண சொல்லிட்டாங்க. நாங்கள் அப்போ வந்து 1 மாதம் டைம் கேட்டிருந்தோம். அதுக்குள்ளே வந்து இந்த பிரச்சனை ஆயிடுச்சு. முன்னாடி இவனால் காலி பண்ண சொன்னாங்க. நாங்கள் சரி வீடு பார்த்துட்டு நாங்கள் காலி பண்ணிக்கிறோம், 1 மாதம் டைம் கொடுங்கன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் தான் இவனை வந்து ரோட்டில் சண்டை வந்து அதுவும் பிரச்சனையாகி சீக்கிரம் காலி பண்ண சொன்னது எங்களை. இவன் வந்து வீட்டில் வந்து தண்ணி அடிச்சுட்டு போதையில் வந்து சத்தம் போடுறது, கதை போட்டு உடைக்கிறதுமா இருக்கவன் தான் காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. சத்தம் போட்டுருக்கீங்க, அக்கம் பக்கத்தில் வந்து டிஸ்டர்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க, நைட்லலாம் தூங்க முடியலன்னு சொல்கிறாங்க, நீங்கள் காலி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.